ஏ அமுதா, 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 இங்க பாரு. ஏன் பேச மாட்டீங்களோ எங்ககிட்ட? யாரும் என்கிட்ட பேச வேணாம். ம், யாரும் பேச வேணாமா? சரி, அப்ப நான் பேசல. பேசாட்டி போங்க. யார் வேணான்னா? சரி, போறேன், போறேன், போறேன். யாரோ நான் போறேன்னு தலையை தூக்கி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல, அதெல்லாம் யாரும் பார்க்கல. இல்லையே, தலையை தூக்கி பார்த்த மாதிரில இருந்துச்சு. சரி, நமக்கு என்ன, நம்ம கூட பேசாதவங்க கூட நாம ஏன் நின்றுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம போவோம். போங்க. யார் வேணான்னா? போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ நம்ம வீட்டுக்கார் வந்து பேசலையே, பேசினாரே நம்ம பேசலையே அப்படின்னு. போனதுக்கப்புறம் தலையை தூக்கி தூக்கி வாராரா இல்லையான்லாம் பார்க்கக்கூடாது. நிற்கும் போதே கூப்பிட்டு பேசிடணும். என்னம்மா? ஒன்றும் தேவையில்லம்மா. யாரும் நாங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டோம், தலையை தூக்கி பார்க்கவும் மாட்டோம். சரி, ஓகே, போவோம். அஞ்சலா, அஞ்சலி வந்திருக்காளா? என்கிட்ட பேசாதவங்க என் தங்கச்சிக்கிட்ட பேசக்கூடாது. உங்கள் தங்கச்சின்னு ஒன்றும் பட்டாலாம் போடல. அவன் என் நாத்தனகாரி. நான் பேசுவேன், பேசாமல் இருப்பேன். நீங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது. முதல்ல எனக்கு தங்கச்சி, பிறகுதான் உன் நாத்துனா. நானே உரிமை இல்லைங்கும்போது என் நாத்துனா, உன் நாத்துனா மட்டும் என்னத்துக்கு உரிமை? ஒன்றும் தேவையில்ல. ஏன் தங்கச்சிட்டு நீ பேசக்கூடாது. அது எப்படி? அதெல்லாம் நீங்கள் பேசாதே. அஞ்சலா, வாமா உள்ள. அண்ணி இந்த வந்துட்டேன். பாத்தீல, அவ உங்களை கூட கூப்பிடல, அவ என்னை தான் அண்ணின்னு முதல்ல கூப்பிட்டு வர. பார்த்துக்கோங்க அப்பாவாது. என்னத்த செய்ய? வாமா அஞ்சலா, எங்க உன் வீட்டுக்கார் வரலையா? அண்ணி, அவர் தானே கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. சாயங்காலத்துக்கு வருவார், வேலைக்கு போறாரு. வேலைக்கு நேரம் ஆயிட்டா அதை கொண்டு வந்து இறக்கி விட்டு நிமிஷத்துல போறாரு. பையன் வேற வெளியில வச்சுட்டு வந்துட்டேன். அண்ணி வா அஞ்சல. அவளோடலாம் நீ பேசாத அஞ்சலா. ஏன்னே என் அண்ணிகிட்ட பேசக்கூடாதுன்றியா? போ நீ அங்கிட்டு. அஞ்சலா, சும்மா சும்மா பேசாதன்னா பேசாத அஞ்சலா. ஏன் நீ பேசுற? என்ன ஏனே சும்மாங்கிற? சும்மாலாம் நான் பேசாம இருக்க முடியாது. போனே அங்கிட்டு. அண்ணி நல்லா இருக்கீங்களா? நானே அண்ணி மாசமா இருக்குது ஓடி வாரே. இப்ப பேசக்கூடாது பேசக்கூடாது போனே அங்கிட்டு. சும்மா பேச மாட்டேன்னு தான் சொல்லேன். நீங்க என்னதான் பண்ணாலும் அஞ்சலை என் கூட பேசாமலாம் இருக்க மாட்டா. நகருங்க அங்கிட்டு. அதானே, நீ எப்படிப்பட்ட ஆளு? போ, போய் அன்னிக்கிட்ட கொஞ்சம் கொலாவு. கொஞ்சம் கொலாவுவான். உனக்கு எங்கிட்டு வலிக்குது? தள்ளு. அண்ணி நல்லா இருக்கீங்களா? என்ன அண்ணி குட்டி பிள்ளை முன்றானா? நடந்து ஓடுறானா? அதுக்குள்ள முன்றானாவான். போனே அங்கிட்டு. அண்ணி அண்ணனுக்கு உங்களுக்கு சண்டையா? அதை ஏன் அஞ்சலை கேட்குறேன்னா, மனசே என்ன பாடா படுத்துறாரு. மாசமா இருக்கிறதுக்கு முன்னாடி கூட அவ்வளோக்கா இல்லை, இப்போதான் ரொம்ப படுத்துறாரு அஞ்சலை. என்னது படுத்துதா உங்கள? என்ன கேட்க பார்க்க ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்கியா நீ? ஏன் நீங்க காட்டுப்படுவீங்களோ? ஆமா பின்ன என்னனே இப்பதான் ரொம்ப ஓவரா பண்றியாமல? உன் அன்னிக்காரி பண்றதெல்லாம் நியாயமான்னு முதல்ல கேளு. என்ன நீ பண்ணியா? ஒன்றும் பண்ணல அஞ்சலா. என்னத்த பெருசா பண்ண போறேன் சொல்லு? ஒன்றும் பண்ணல. என்ன புளிய போனா ஆசையா இருந்துச்சு. சசிபுள்ள இருக்கான்ல, அவளை கூப்பிட்டு எடி 2 3 பிடுங்கிட்டான்னு. அவன் 5 6 பிடுங்கிதான் அஞ்சலை தந்தான். அதை வச்சுட்டு நம்ம ஒரு குளத்துக்கார புளிய மலருக்கு பற்றி அங்கே நின்றுட்டு இருந்தேன். வந்துட்டாரு மனசேன். எங்கிட்ட தான் பார்த்து மோப்பம் முடிச்சு வந்தாரோ தெரியல. அந்த பேச்சு அந்த திட்டு பார்த்துக்க. இனே மாசம் இருக்க பிள்ளைகளுக்கு புளிய பழம் மாங்க அது மாதிரி புளிப்பா பிடிக்குமே, அதை தின்னதுக்கா ஒரு பேச்சு பேசுனேன். பாவம் இல்லை அண்ணி. ஏன் தின்ன என்னவா? அஞ்சல புரியாம பேசாத. மட்ட மத்தியானத்தில் எப்படியா போவலோன்னு ரோடு நட்டுக்கும். கேட்டால் நான் பரிசுத்தை வந்து தரப்போறேன். தராமல் இருப்பேனா? ஒன்று யார் அங்கங்கே அள்ளி சொல்கிறது? ஏற்கனவே வாந்தி எடுத்துட்டு தலை சுற்றுது, மயக்கம்னு முடியாமல் கிடக்க. அங்கங்கே போய் விழுந்து கிடந்தீங்கன்னா என்னத்த பண்ண? அது சொல்கிறதுக்கு ஒரு குத்தமா? குவாச்சிட்டு இன்னும் மட்டும் படுத்துட்டு எந்திரிக்கல. ஆமா நீ அண்ணன் சொல்றதுலேயே ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? நீங்க அண்ணன் கிட்ட கேட்டா பறிச்சுட்டு தரப்போகுது, நீங்க ஏன் ஒத்தையில கிடந்து போறியா? பாத்தியா, என்னதான் இருந்தாலும் உன் அண்ணன் தானே உனக்கு முக்கியம். அவர் பேச்ச தானே கேட்ப. ஐயோ கோச்சு கதையை நான் அப்படி சொல்லல. இருங்க வாரேன். என்ன அஞ்சல? என்ன ஓடுற? இருங்க ஒரு நிமிஷம் வாரேன். இந்த பிள்ளை என்ன வந்த உடனே இப்படி ஓடுது? அஞ்சலா அண்ணே வாரேன். என்னமோ தெரியல. என்னம்மா, நாத்தனார்கிட்ட பேசியாச்சா? நாங்க பேசுவோம், பேசாம இருப்போம். நீங்க ஏன் கேக்குறீங்க? கேட்கல அத்தா. அண்ணி இந்தாங்க பிடிங்க. அட மீன் குழம்பு. என்ன அஞ்சல இது மீன் குழம்புலாம் கொண்டு வந்திருக்க? அண்ணனுக்கு இல்லையா? பாத்தியா, என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு எப்பவும் கொண்டு வருவ. இப்ப வந்த உடனே அன்னிகாரி கேக்கும். என்ன போனேன், இப்போதைக்கு அண்ணி தான் முக்கியம். இந்த அண்ணி என்ன அஞ்சல் அது? குடு குடு, உன் மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கும்போது சூப்பரா இருக்கு.
இல்லை நீ ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தா நானும் என் வீட்டுக்காரும் அப்போதைக்கு மீன் வித்துட்டு வந்தானுவ. சரி வெறுங்கையா தானடி போற, அன்னைக்கு இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி அவர் தான் நீ வாங்கி கொடுத்தாரு. உடனே அலசி குழம்பு வச்சுட்டேன். குழம்பு வச்சு ஊற்றிட்டு நான் ஆட்டு கிளம்பி வந்துட்டேன். இப்போதான் மன திருப்தியாகவும் இருந்துச்சு. வெறுங்கையோட என்னமாடா போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கோழி அடிப்போமான்னு நினச்சிட்டு இருந்தேன். கோழியை பிடிக்க முடியல வரட்டி. சரி என்னத்தை இப்போதைக்கு வரட்டி பிடிக்க முடியும், லேட் ஆயிருமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக மீன்காரனும் வந்தாடுவா. வாங்கி உடனே குழம்பு வச்சு எடுத்துட்டு கிளம்பியாச்சு. சாப்பிடுங்க நீ, நான் நல்லா தான் வைப்பேன். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு நான் நல்லா தான் வைப்பேன் பாருங்க. ஏன் அஞ்சலா, என்ன நீ ஒரு நாள் கூட அண்ணனுக்கு இந்த மாதிரிலாம் வச்சு கொண்டு வந்ததே இல்லை. அப்போ ஆரமே வெறுங்கையை வீசிட்டு போகிறோமே அண்ணங்காரனுக்கு ஏதாவது கொண்டு போவோன்னு. இன்னைக்கு என்ன அதிசயமா ஒன்றா நடக்குது? பொறாமப்படாத நீ. அண்ணி இந்த மாதிரி நேரத்தில் இருக்கும் வெறுங்கையை வீசிட்டு பார்க்க வர முடியுமா? சொல்லு சொல்லுனே. அதான் வாங்கி வச்சு கொண்டு வந்தேன். இப்போ உனக்கு என்ன எதுவுமே நான் கொண்டு வந்து கொடுத்ததில்ல. ரொம்ப தான் மண்ணாத கொடுத்துருப்பேன். கொடுத்துருப்பேன் இல்லை, கொடுத்ததே இல்லை. இல்லாட்டி என்ன, அந்த அதையும் சாப்பிடு. மீன் தான் நிறைய தான் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அப்படி ரோசம் கேட்டு நான் ஒன்றும் திங்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று ஒன்னிகாரிக்கே போடு போ. கோச்சுக்க நல்லா. ரொம்ப தான் நீ அண்ணன் பண்ணுது. அண்ணி உங்களுக்கு எங்கிட்டுமே கண்ணெல்லாம் கிடையாது ஊருக்கண்ணு. அண்ணன் கண்ணே போதும் போல. ரொம்ப தான் உங்க மேலே கண்ணு வைக்குது. ஆமாம் ஆமாம், என் காலடி மண் எடுத்து ஒன்று ஒன்னிகாரிக்கு சுற்றி போடு போ. வாடுவேண்ணா நீ போ வெளியில், நான் மண்ணிலே சுற்றி போட்டுறேன். அப்படி பாவிகளா, கடைசியில் நான் கண்ணு வைக்கிறேன்றியா? அண்ணி குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. அஞ்சலா என்ன அஞ்சலா அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருக்க? எப்படி அஞ்சலா எப்படி வச்ச? அண்ணி மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஆட்டுக்கெல்லாம் அரைச்சி அப்படிலாம் வச்சேன். நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சாப்பிட போறிய பற்றிலாம் நல்ல டேஸ்ட்டாக வைக்கணும்னு நான் சூப்பராக வச்சேன். நீ நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இதை போய் யாராவது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா அஞ்சலா? சூப்பராக இருக்கு பார்த்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீ ஒரு தட்டு எடுத்தா போட்டு சாப்பிடு. பரவாயில்ல நீ இருக்கட்டும். அம்மா வந்தது அம்மாவோட நான் சேர்ந்து சாப்பிட்றேன். நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. அந்த மீன் தொட்டத்தை சாப்பிடுங்க. திருப்பி நான் மீன் தொட்டை வைக்கிறேன். அம்மா தாயே எனக்கு இது போதும். நாங்களும் இருக்கோம், எங்களுக்கு 2 வைங்க, எல்லாத்தையும் வச்சிடாம. அண்ணனை பாருங்களே இருக்குனே, உனக்கு பேசாம இருனே. நீ போனே முதல்ல சாப்பிட்டுட்டோம். இப்படி பார்த்துட்டு நீ என்ன அவியலுக்கு தான் வயிற்று வலிக்கும். போறேம்மா போகிறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது அவியலுக்கு வயிற்று வலிக்குமா? என்னத்த சொல்ல. சாப்பிடுயா நீ வெறுவெறுனே. சாப்பிட்ற அஞ்சலா, சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன்.